ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி நம்ம ஷோவில் அரண்மனை 4 இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அரண்மனை ஆல்ரெடி 3 சீரிஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். செகண்ட் பார்ட்டு மிக்சடாக ரிவ்யூஸ் வந்தது. தேர்ட் பார்ட்டுக்கு மிக்ஸ்டு டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் கலெக்ஷன் வைஸ் 3 சீரியஸுமே 3 பார்ட்டுமே பயங்கரமாக காசு அள்ளிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 4th பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தையும் ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரும் அவர் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ராஷி கண்ணா, தமனா, யோகி பாபு, அப்புறம் கருடா ராம் இவங்களாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். அதை 1 by 1 டீட்டெயில் ரிவ்யூவில் போகும்போது பார்க்கலாம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சுந்தர் சி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான் இது. இதில் வந்து தில்ராஜு ஸ்டைலில் சொன்னால் சண்டை இருக்குது, காமெடி இருக்குது, அப்புறம் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஹரர் கம் காமெடி கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஹிப்ஹாப் தமிழா அவரோட மியூசிக், அதாவது ஹிப்ஹாப் பாதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். அப்புறம் ஜோஜோ பாட்டு விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குஷ்பு அண்ட் சிம்ரன் இவங்க வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடலோட மேக்கிங் வந்து ரொம்ப கிராண்டியராக இருந்தது. பாடலும் நல்லா அருமையாக வந்தது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அச்சோ அச்சோன்னு ஒரு பாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது படம் முடிஞ்சோன்னா டைட்டில் கார்டில் திரும்பி தேங்க்ஸ் கிரெடிட் கொடுக்கும்போது அந்த பாடலை போடுறாங்க. ஸோ இருந்து அந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல். இந்த படத்துக்கு மேஜர் ப்ளஸ் அது. அதுக்கடுத்து சுந்தர் சி ஆடியன்ஸ் பல்ஸ் எப்பயும் போல் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற மாதிரி காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எப்படி இருக்க, காமெடி எப்படி இருந்தது, சுந்தர் சி படத்தில் காமெடி சூப்பராக இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. காமெடி பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் காமெடி நிறையவே இருக்குது. நிறைய இடங்களில் சிரிக்கவும் வைக்குது. ஒரு சில இடங்கள் ரொம்ப சுமாராகவும் இருக்குது. காமெடிக்கு ஒரு குரூப்பே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கார் சுந்தர் சி. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு ஃபஸ்ட்டு, அப்புறம் விடிவி கணேஷ் இருக்கார், சேஷு, மறைந்த சேஷு அவர்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பண்ணுற ஒரு சில சீன்ஸ் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. கோவை சரளா மேடம் இவங்களை பற்றி சொல்லணும். இவங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரே ஒரு சீனுக்கு வராரு. அந்த சீனில் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி காமெடிக்கு பஞ்சம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. அதுவும் குழந்தைகள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் நைட் ஷோ சொல்கிறேன், அந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அதில் வர காமெடியாக இருக்கட்டும், அந்த ஹாரர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹாரர் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எங்கெங்கே வைக்க முடியுமோ அந்த ஹாரர் சீக்வன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே சுந்தர் சி ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய அரண்மனை பார்ட் ஃபஸ்ட் 3 பார்ட்டில் பார்த்த சீன்ஸ் நிறைய இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே வைஸ் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டார் சுந்தர் சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபாலோட் பை டீசென்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் பெருசான ப்ராப்ளம் எதுவும் இந்த படத்தில் கிடையாது. ஆனால் உருட்டுன்னு சொல்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இங்கே இருக்குது. ஆனாலும் போர் அடிக்கலை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது இல்லாமல் சம்மர் லீவ், இப்போது குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒரு பக்கா ஜாக்பாட் அடிக்க போகிறார் சுந்தர் சி. காலிவுட்டோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் ஆர் பிளாக் பஸ்டர் மூவியாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்பயும் போல் ஒரு நார்மலான ஒரு பேய் கதை, அதில் நிறைய காமெடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சுந்தர் சி. அதில் சக்சீட் ஆகிடுவார். எனக்கு பிடிச்சிருந்ததுங்க இந்த படம், எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நீங்களும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும். தமனாவுக்கு வந்து என்னடா சின்ன ரோல் குத்துருவாங்கன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தமனா. அதுமாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆக்ஷன் பிளாக், ஃபினிஷிங்க்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பிளாக், நிறைய சண்டை காட்சிகள்லாம் இல்லாமல் நல்ல சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு சுந்தர் சி. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸுங்க. ஜாலியாக நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படமாக தான் இது வந்திருக்கு, வித் டோசேஜ் ஆஃப் ஹாரர் அண்ட் காமெடி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, ப்ரீ இன்ட்ரோவுக்கு முன்னாடி வர காமெடி சீன்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேய்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு அது கடத்திட்டு போகிற சீக்வன்ஸ்லாம் ஒரு சிலது வச்சுருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு சுந்தர் சி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.